எல்லாருக்கும் எல்லார் மேலேயுமே ஒரு பொறாமை, இது ஒரு 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 சுயநலமான ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இந்த மேடையை விட ஒரு அழகான ஒரு மேடை இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எங்கேயோ இருக்கிறவங்க தனக்கு எந்த வகையிலையும் தொடர்பில்லாத இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நமக்கு திரும்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா இருந்தால் போதும்னு செஞ்சது தான் அகரம். அப்படி பார்த்தா நம்மளது ஒரு பெரிய அன்பு சார்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகா உணர்றேன். நான் ஒவ்வொரு நாளும் உணர்வேன். எங்கேயோ ஒரு டிவியில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நானும் அகரத்துக்கு செய்யணும்னு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தங்க வந்து ஃபண்ட் அனுப்புகிறாங்க. இங்கே கல்வி நிறுவனங்கள் வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க நிறையா பசங்க படிக்கிறாங்க. ஆனால் எந்த பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான், எந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதோ அவங்களுக்கு போய் கல்வி சேரணும்னு சொல்லி இலவசமாக கல்வி அளிக்கிற அவ்வளவு பேர் இங்கே இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைகள் அன்னைக்கு வெற்றிமாறன் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும். ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு குழியிலிருந்து குழந்தைங்கள்லாம் கையை நீட்டிட்டு அண்ணா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றது மட்டும்தான் எனக்கு காதில் கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அகரம்ல வந்து நான் கேட்டுட்டே இருப்பேன், எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு. இது வரைக்கும் ஒரு 95,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 95,000 அப்ளிகேஷன் வந்ததுல ஒரு 20,000 பேர் வீட்டுக்கு போய் தன்னார்வலர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த 20,000 வீடுகள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 1,800 குழந்தைகள் என்னமோ தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த 20,000 குழந்தைகளும் இருட்டில் இருந்த குழந்தைகள். அதுல நிறைய பேர் நம்மளால வந்து வழிகாட்டி காப்பாற்ற முடிஞ்சுச்சு. ஆனா இன்னும் இருட்டில் இருக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு பதறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில அகரம் ஒரு 16 வருஷம் தாண்டி வந்திருக்கு. தொடர்ச்சியா போராடி இருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்லை. அவர் என்னங்க அவர் பார்த்துக்குவார், அவர் என்ன பார்த்துக்குவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி நடக்கல. இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சது தான் அகரம். எல்லாரும் தொடர்ச்சியா செஞ்சது தான் அகரம். 16 வருஷம் நடந்திருக்கு.